ஹலோ டீம், இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ஸ்டாக்ஸில் வந்த சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில் அனலைசிஸ் பண்ண போகிறோம். வீடியோ என்டையரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு தோணுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு முக்கியமான மைல்ஸ்டோனை ரீச் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அடிப்படையில் 15 லட்சம் கோடி கிளப்பில் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த 15 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பெரிய மைல்ஸ்டோன். ஏன்னா இது வரைக்குமே 2 கம்பெனிகள் தான் இந்த லெவலில் ரீச் பண்ணியிருக்காங்க. இப்போ 3வது கம்பெனியாக ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்துட்டு இந்த மைல்ஸ்டோனை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி முதல்லையும் 2வதுமா இந்த லெவலை ரீச் பண்ண 2 கம்பெனிகள் நேம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். கரெக்டாக ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸை மென்ஷன் பண்ணுற ஃபஸ்ட்டு கமெண்டேட்டரோட கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைக்கிறேன். இதுபோல் ரெகுலர் வீடியோஸில் நம்ம கேட்குற கொஸ்டின்ஸுக்கு எல்லாமே கரெக்டாக ஆன்சர் பண்ணுற முதல் நம்பரோட நேமை நம்ம எடுத்து மந்த் எண்டில் அதிலிருந்து ரேண்டமாக 3 நபர்களுக்கு நம்ம கிஃப்ட் ஆஃபர்ஸ் தென் வந்துட்டு சில கேஷ்பேக்ஸ் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் போடுற கமெண்ட் உடனே டிஸ்பிளே ஆகாது, என்கிட்ட ரிவ்யூக்கு வரும். யார் ஃபஸ்ட்டாக வந்துட்டு கரெக்டான ஆன்சரை டிஸ்பிளே பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு நான் ப்ராப்பராக வந்துட்டு நேம் லிஸ்ட் எடுத்து கேஷ்பேக்னால் ஃபோன்பே ஆர் கூகுள் பேலையும், கிஃப்ட் ஆஃபர்னால் அவங்க அட்ரஸை இன்ஸ்டாகிராம் மூலமாக கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு கிஃப்ட்டும் நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். இதுதான் நாங்கள் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்க ஒரு ப்ரோக்ராம். ஸோ இது எல்லா வீடியோஸ்லேயும் அந்த கொஸ்டின் வருமானு கேட்டால் ரேண்டமாக வந்துட்டு நாங்கள் மந்த் எண்டில் ஒரு 10 to 15 வீடியோஸில் வந்துட்டு இந்த கொஸ்டின்ஸை நாங்கள் ரைஸ் பண்ணுவோம். இதனால் உங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட் பற்றின நாலேஜும் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஒரு ஃபன் கேம் வந்துட்டு ப்ளே பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த வாரே எனர்ஜி சம்மந்தமாக Q4 அப்டேட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட் வந்துட்டு எக்ஸலண்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்தளவுக்கு ஷேரோட ப்ரைஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. எந்தளவுக்குனா லாஸ்ட்டு 10 டேஸில் மோர் தென் 50% வந்துட்டு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்துட்டு மேலே போயிருக்கு. ஆக்சுவலாக நான் வந்துட்டு இந்த ஸ்டாக் வந்துட்டு ஒரு 1400 வரைக்கும் வரும், நம்ம நல்ல லெவலில் கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் இருந்தேன். ஆனால் நம்ம நினச்சது அப்படியே வந்துட்டு பயங்கரமாக மேலே போயிருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அகெயின் நல்ல ஒரு சான்ஸ் வந்தால் க்ரியேட் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு இந்த ஸ்டாக்கோட சேர்ந்து நிறைய பங்குகளோட Q4 ரிசல்ட் வந்துட்டு இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ வந்துட்டு நம்ம கேஷ்மேன் அகாடமி சேனலில் ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். 6 மணிக்கு அதுவும் ஒளிபரப்பாகிருக்கும். மறக்காமல் போயிட்டு அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற கம்பெனியோட Q4ஐயும் வந்துட்டு நம்ம மானிட்டர் பண்ணணும். ஒவ்வொரு குவார்ட்டரும் எந்த மாதிரி அவங்க கொடுத்துட்ருக்காங்க, நம்ம லிஸ்ட்டில் எதை வந்துட்டு ரிமூவ் பண்ணலாம், எதை புதுசு ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் ரிசல்ட் வச்சு தான் வந்துட்டு நம்ம முடிவு பண்ண முடியும். கண்டிப்பாக அதை பார்த்து அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக அசோகா பில்டிகான் கம்பெனி தரப்பில் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான ஆர்டர் பற்றின அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அதனால் மட்டுமே இன்றைக்கி ஒரு 5% வந்துட்டு மேலே போயிருக்கு. அந்தளவுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு கான்ட்ராக்ட். கிட்டத்தட்ட இதோட மதிப்பு 569 கோடி மதிப்பில் சென்ட்ரல் ரயில்வே கிட்டேருந்து இந்த ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. மகாராஷ்டிரா சென்ட்ரல் ரயில்வே கிட்டேருந்து இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கம்பெனியை பொறுத்தளவுக்கு வந்துட்டு பச்சோரா அண்ட் ஜம்னார் அப்படிங்கிற இந்த பிட்வீன் பிளேசஸில் வந்துட்டு இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிருக்கு. இதில் ஏகப்பட்ட மைனர் அண்ட் மேஜர் பிரிட்ஜஸ் அமைக்கிறதுக்கான ப்ராஜெக்ட், தென் ரோட் அண்டர் பிரிட்ஜஸ், பர்மனண்ட் வே இன்ஸ்டாலேஷன், இந்த மாதிரி சில முக்கியமான சிவில் ஒர்க்கும் வந்துட்டு இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு லாங் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால ஷேரில் வந்துட்டு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி இன்ட்ராடேயில் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அசோகா பில்டிகான் பொறுத்தளவுக்கும் ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை வந்துட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நல்ல ஜோன் வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பை பண்ணுறதுக்கு. ஸோ நல்ல ஜோன் வரும்போது நம்ம லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியலனாலும் ஒரு ஸ்விங் கன்சிடரேஷனுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்டாக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி இந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த LG எலக்ட்ரானிக்ஸ் இதோட IPO பற்றின அப்டேட் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். கொஞ்சம் வரவேற்கத்தக்க IPO தான் இருந்துச்சு. ஆனால் இப்போதைக்கு வந்துட்டு கம்பெனி தரப்பில் அதை நிலுவையில் வச்சுருக்காங்க, பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க இந்தியன் யூனிட்டில். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் மேபி வந்துட்டு மார்க்கெட் சிச்சுவேஷனாக கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்த அந்த கொரியன் கம்பெனியான ஹுண்டாய் பார்த்திங்க அப்படின்னா பெரிதளவுக்கு வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை. மேபி அந்த ஒரு கன்சர்னாக கூட இருக்கலாம். அட் த சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா LG எலக்ட்ரானிக்ஸ் தரப்பில் டியூ டு லோக்கல் மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வாலட்டிலிட்டி காரணமாக வந்துட்டு இவங்க இப்போதைக்கு பாஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதே சமயத்தில் Q4 ரிசல்ட் வந்துட்டுருக்கு. ஸோ Q4 ரிசல்ட் நல்லா கொடுத்த கம்பெனிஸ் வந்துட்டு மேலேயும் போக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ரிசல்ட் கொஞ்சம் மோசமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்குது. ஸோ என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து வரப்போகிற அப்டேட்ஸில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? தென் அடுத்தா வந்துட்டு US FDA கிட்டேருந்து அரபிந்தோ ஃபார்மாவுக்கு ஒரு ஜெனரிக்
டேப்லெட்டுக்கு வந்துட்டு அப்ரூவல் கிடச்சிருக்குங்க. இந்த டேப்லெட் பார்த்தீங்க அப்படின்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக பயன்படுத்த போகிறதா வந்துட்டு கம்பெனி தரப்பில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அரபிந்தோ ஃபார்மாலிருந்து டஷாடினிப் அப்படிங்கிற டேப்லெட் வந்துட்டு 20, 50 அண்ட் 70, 80 அண்ட் 100 அப்படிங்கிற மாதிரி இந்த வேரியேஷன் எம்ஜிஸில் வந்துட்டு டேப்லெட் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஆர்டரை தான் வந்துட்டு இப்போதைக்கு அவங்க வாங்கியிருக்காங்க யூஎஸ் FDA கிட்டேருந்து. இது அரபிந்தோ ஃபார்மா பொறுத்தளவுக்கும் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் நியூஸாக தான் இருக்குது. அடுத்ததாக அம்புஜா சிமெண்ட் தரப்பிலிருந்து அவங்களோட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்க ஓரியன்ட் சிமெண்ட் லிமிட்டட்லேருந்து கிட்டத்தட்ட 9.59 கோடி ஈக்விட்டி ஷேரை வந்துட்டு அக்வைர் பண்ணியிருக்காங்க. இதோட மொத்த மதிப்பு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 46.66% ஸ்டேக்கை வந்துட்டு இப்போதைக்கு அவங்க கையகப்படுத்தியிருக்காங்க. ஆல்ரெடி மார்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா 8100 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்துட்டு 37.9% ஸ்டேக்கை வந்துட்டு இவங்க அக்வைர் பண்ணியிருந்தாங்க. இப்போ கம்ப்ளீட்டாக வந்துட்டு அந்த கம்பெனியை வந்துட்டு இவங்களோட ஃபுல்லி ஓன்டு சப்சிடியாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஓரியன்ட் சிமெண்ட் பொறுத்தளவுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட ஃபெசிலிட்டி தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா அப்படிங்கிற மாதிரி இந்தியாவில் கிட்டத்தட்ட 10 ஸ்டேட்டில் வந்துட்டு இவங்க ஃபுட் பிரிண்ட் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு கம்பெனியை வந்துட்டு அக்வைர் பண்ணியிருக்காங்க. இது அம்புஜா சிமெண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. இதுதான் வந்துட்டு இப்போதைக்கு அவங்க எக்ஸ்சேஞ்ச் ஃபைலில் குறிப்பிட்டிருக்காங்க. தென் அடுத்து தான் வந்துட்டு இந்த பிஎஃப்சி ஷேர் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கிரியேட் ஆகிருக்குங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 307 கோடி வந்துட்டு பெண்டிங்கில் இருக்குது டியூ ஜென்சால் இன்ஜினியரிங்லேருந்து பிஎஃப்சிக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை. ஸோ இது வந்து கண்டிப்பாக வராது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் என்ன ஆயிருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷேரோட ப்ரைஸ் இந்த ஒரு நியூஸ்னால ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இது வந்துட்டு நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான். பிஎஃப்சி பொறுத்தளவுக்கு நான் சொல்லியிருக்கேன், அந்த ஆர்இசி, பிஎஃப்சி இந்த மாதிரி பங்குகளை வந்துட்டு நம்ம தொடர்ந்து கன்சிடர் பண்ணலாம். எந்த விதமான இஷ்யூவும் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் இதில் ஒரு சான்ஸ் கிடச்சிக்க நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்டாக்கை. அடுத்ததாக நியூ ஐபிஓ ஏத்தர் எனர்ஜி சம்மந்தமாக வந்துட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நாள் வந்துட்டு ஹீரோவோட நிழலில் இருந்த இந்த ஸ்டாக் வந்துட்டு இப்போதைக்கு ஐபிஓக்குள்ளே வந்திருக்கு. இந்த ஐபிஓட ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 304 321 அப்படிங்கிற லெவலில் கோட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3000 கோடி வரைக்கும் ஃபண்ட் ரைஸ் அப்படிங்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓவரால் வேல்யூவேஷன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 12,000 கோடி வரைக்கும் இருக்குங்கிறத வந்துட்டு இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. ஒருவேளை அந்த கம்பெனியோட எலிஜிபிள் எம்ப்ளாயி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 ரூபா பர் ஷேர் வந்து டிஸ்கவுண்ட்டும் கிடைக்குதுங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. இப்போது இந்த நிதியாண்டில் வரப்போகிற முக்கியமான ஒரு மெயின் போர்டு ஐபிஓவாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஏத்தரில் வந்துட்டு கலந்துப்பீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த ஓலா எலக்ட்ரிக் வந்துட்டு என்ன தான் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் பெருசாக போனாலும் காலப்போக்கில் வந்துட்டு அது ஒரு பெரிய இறக்கத்தை சந்திக்க நேரிடுச்சு. ஸோ இதில் அந்த மாதிரி பிரச்சனை வருமா வராதாங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் அதை பற்றி நான் டீட்டெயில் அனலைஸ் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே டீம், இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட என்னெல்லாம் பேசணும்னு நினச்சோன்னா எல்லாத்தையுமே ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ ட்ரேடிங்கோ ஏதாச்சும் விதத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நான் முன்னாடி சொன்ன கேமை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இன்னும் வந்துட்டு நிறையா எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர் அண்ட் கிஃப்ட்டோட உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.